So in the chapter la நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு சொல்றேன். Okay, transparency, okay, transparency ஓட properties, okay, drop shadow எப்படி நம்ம கொடுக்கிறது அப்படினு பார்க்கலாம். And also ஒரு இமேஜ்க்கு ஆப்ஜெக்ட்க்கு எப்படி வந்து transparency எல்லாம் அப்ளை பண்றது அப்படினு பார்க்கலாம். Okay, ரெண்டு போட்டோஸ்க்கு மத்தியில எப்படி வந்து transparency அப்ளை பண்றது அப்படிங்கறத நம்ம இப்போ பார்க்க போறோம். சரியா? சோ ரொம்ப ஈஸியான டூல்ஸ் and also ரொம்ப ஃபாஸ்டாவே நம்ம இது பண்ணிடலாம். ஓகே, ஸோ ஷேடோஸ் எல்லாம் நம்ம இதுக்கு முன்னாடி சாப்டர்ஸ்ல பார்க்கும்போது ஒரு ஷேடோ வந்து கிரியேட் பண்ணோம் அப்படின்னா காப்பி எடுத்து நம்ம கிரியேட் பண்ணோம். பட் இந்த சாப்டர்ல we are going to see ரொம்ப ஈஸியா எவ்வளோ ஈஸியா வந்து நம்ம இதெல்லாம் கிரியேட் பண்ண முடியுது அப்படின்றத பார்க்கலாம். சரியா? ஸோ இப்போ நம்ம Coreldraw வந்து ஓபன் பண்ணியாச்சு. சரியா? ஸோ நான் இப்போ தேர்ட் பேஜ்க்கு போறேன். ஓகே, ஸோ ஒரு பேஜ் நியூ பேஜ் கிரியேட் பண்ணிட்டு இப்போ ஒரு ரெக்டாங்கிள் வந்து கிரியேட் பண்றேன். சரியா? ஸோ ரெக்டாங்கிள் கிரியேட் பண்ணிட்டு இப்போ அதுக்கு பின்னாடி ஒரு ரெக்டாங்கிள் போடுறேன். சரியா? ஸோ லெட் மீ ஹேவ் இட் பேக். ஓகே, ஸோ இது வந்து செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் ஆர்டர் பிஹைண்ட் திஸ். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா பின்னாடி போயிடுச்சு. சரியா? இப்போ இதை செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் கோயிங் ஃபார் டிரான்ஸ்பரன்சி டூல். ஓகே, ஸோ டிரான்ஸ்பரன்சி டூலை கிளிக் பண்ணிட்டு இஃப் ஐ ஜஸ்ட் கோ அண்ட் ட்ராக் ஹியர் யூ see what happened. ஓகே, ஸோ எனக்கு இந்த இமேஜ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா சாரி இந்த ரெக்டாங்கிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரன்சி அப்ளை ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட் இதில் ரைட் கிளிக் பண்ணிடுறேன். ஸோ யூ கேன் see the transparency here. ஓகே, ரொம்ப சிம்பிளாக நீங்கள் ஒரு டிரான்ஸ்பரன்சியை வந்து கிரியேட் பண்ணிட்டீங்க. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா யூ கேன் ஜஸ்ட் யூஸ் லாட் ஆஃப் திங்ஸ். ஸோ இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே, ஸோ யூ கேன் ஜஸ்ட் மேக் இட் பிகர் ஆர் ஸ்மாலர். ஓகே, ஸோ எனக்கு இந்த கார்னர் டிரான்ஸ்பரன்சி எல்லாம் வேணும் அப்படின்னா ஐ கேன் ஜஸ்ட் bring it here. Okay, so corner transparency மட்டும் வேணும். Okay, so you can just have this. Okay, so இது வந்து இந்த ஸ்லைடரை யூஸ் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு தூரம் வேணுமோ டிரான்ஸ்பரன்சி அவ்வளவு தூரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். Okay, so I can just have it. Okay, ரொம்ப சிம்பிள். So see this what's happening. Okay, ரொம்ப ஃபாஸ்டாகவும் and also ஈஸியாகவும் நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். இன்னும் அதிகமாக வேணும்னா you can just have an effective. ஓகே, ஸோ இதுலேயே நீங்கள் ரொட்டேட் கூட பண்ணிக்கலாம். யூ கேன் ஜஸ்ட் see this what's happening. ஓகே, ஸோ உங்கள் ஆங்கிள் எந்த ஆங்கிளில் உங்களுக்கு டிரான்ஸ்பரன்சி வேணுமோ ஸோ அந்த ஆங்கிளில் நீங்கள் ஈஸியாக கொடுத்துக்கலாம். சரியா? ஸோ இந்த டிரான்ஸ்பரன்சி ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கிறேன். ஸோ 90 டிகிரியில் வச்சுக்கிறேன் ஸோ தட் இட் ஒர்க்ஸ் திஸ் வே. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா யூ ஹாவ் ரேடியல். ஓகே, ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா ரேடியலில் வரும். ஓகே, ஸோ தட் இஸ் எலிப்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ கோனிக்கல். ஓகே, கோனிக்கல் டிரான்ஸ்பரன்சி. ஸோ நெக்ஸ்ட் வந்து டைமண்ட் ஷேப் டிரான்ஸ்பரன்சி. ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஒர்க் குட். ஓகே, ஸோ உங்களுக்கு ஆப்ஜெக்ட் பேஸ் பண்ணி தான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆடாக இருக்கலாம். ஓகே, அண்ட் ஆல்சோ யூ கேன் யூஸ் இஃப் டார்க். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு இதுக்கும் யூ ஹாவ் அ டிஃப்ரெண்ட் எஃபெக்ட்ஸ். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா யூ see fountain and also if you go for this there is a something here, something happening. so normal la kudukuren you see this ஒரு texture la I have used the transparency inge pathina theriyum. so where I can just put this one on some other color. so idhula pathina just idhula na texture பண்ணிட்டேன். okay, so idhula texture la pathina I use transparency. ஓகே, டிரான்ஸ்பரண்ட்ல நான் டெக்ஸ்சர் பண்ணியிருக்கேன். ஸோ அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டிரான்ஸ்பரன்சியில் ஐ கேன் ஜஸ்ட் யூஸ் பேட்டர்ன் டெக்ஸ்சர். ஓகே, ஸோ இங்கே பாருங்க. ஓகே, ஸோ இஃப் ஐ டேக் திஸ் அவுட் அது எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ வெளியில் கொண்டு போகிறேன். ஸோ பாருங்க இங்கே பார்த்தீங்கன்னா த டிரான்ஸ்பரன்சி ஒர்க்ஸ் அ வெரி குட் ஆப்ஷன் ஃபார் அஸ். ஓகே, ஸோ ஈஸியாக ஒரு கலர் மேலே டெக்ஸ்சர் பண்ணோம். ஓகே, ஸோ இதோட ஒரிஜினல் கலர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வுட் கலரு. பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெட் கலர் மேலே ஐ கேன் ஜஸ்ட் மேக் an embossment. ஓகே, ஈஸியா நம்ம இந்த டிரான்ஸ்பரன்சி அப்ளை பண்ணிடலாம். ஓகே, ஒரு ஃபில் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நார்மல் ஃபில்ல உங்களுக்கு டிரான்ஸ்பரன்சி அப்ளை ஆகும். அண்ட் ஃபவுண்டன்ல வேணும்னா you can see this. ஓகே, it is blending from red to yellow. ஓகே, ஸோ இதுல வந்து நான் இப்போ black போடுறேன். just drag and drop a black here. ஓகே, ஃபுல் ரெட்டா இருக்கா. ஸோ இப்போ இந்த ஒயிட் எடுத்துக்கிட்டு போயிட்டு இங்க போடுறேன். you see that இந்த இடத்துல yellow, that is the original color of this box. okay, so அதுல இருந்து பேக்ரவுண்ட்ல இருக்க அந்த ரெட்டுக்கு blend ஆகுது பாருங்க. ஓகே, ரொம்ப சிம்பிளாகவும் அண்ட் ஆல்சோ ஈஸியாகவும் உங்களுக்கு இதை பண்ண முடியும். சரியா? ஸோ இதை வந்து ஒரு இமேஜில் பண்ணுறது எப்படி அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இதை டெலிட் பண்ணுறேன். ஓகே, ஸோ டெலிட் பண்ணிவிட்டு ஃபைலில் போயிட்டு இம்போர்ட் கொடுக்குறேன். சரியா? ஸோ இம்போர்ட் கொடுத்துட்டு ரெண்டு இமேஜ் எடுக்கிறேன். சரியா? ரெண்டு இமேஜ் எடுக்கிறது ஃபர்ஸ்ட் ஒன் அண்ட் ஆல்சோ திஸ் ஒன். ஓகே, இது ரெண்டுத்தையுமே எடுத்துக்கிறேன். ஜஸ்ட் கிவ் இம்போர்ட். so first one and also second one. okay, so in that what I'm going to do, just check it out. okay, so மேல இருக்க image select பண்ணிட்டு transparency. okay, so select, click and drag.
see what happened. Okay, so in the ரெண்டு image நான் blend பண்ணிட்டேன் with the help of this transparency tool where I can just have this ஒரே imageல இருக்கிற மாதிரி I can make it. Okay, as Photoshopல நீங்க எப்படி வந்து மாஸ்க் பண்றீங்களோ so அதே மாதிரி தான் இதுவும். So just check it out. So I can just arrange this. Okay, so I can just have this. Okay, so slider use பண்ணி you can just blend it. Okay, from 1 second. Okay, so easy நீங்க shape பண்ணிக்கலாம். Just check it out. Okay, so ஒரு இது மூவ் பண்ணும்போது ஒரு எஃபெக்ட் கிடைக்குது. So where I can just have it in the bottom. So இங்க வரைக்கும் வேணா I can just have this. So you can see. So ஒரு இதுக்குமே you have different options and also you can see the difference. Okay, so இதுல பாத்தீங்கன்னா got blended with the second image. Okay வா, ரொம்ப ஈஸியா ஒரு இமேஜ்ல இருந்து இன்னொரு இமேஜை நீங்க blend பண்ணிக்கலாம் with the help of this transparency tool. So இந்த இதுலயே இந்த இமேஜ்லயே வந்து I can just use transparency as radial, okay, conical, okay, and also you can just go for rectangular. Okay, so whatever the shape you need you can just do it. Okay, ரொம்ப simple to use. இல்ல எனக்கு overlay பண்ணனும் அப்படினா first நான் இதுக்கு வந்துறேன். இப்போ எனக்கு overlay பண்ணனும்னா color. You see that what's happening here. Okay, so I can just go for color and also I can go for invert. Okay, you can see that இது வந்து invert ஆயிருக்கு and also this looks better. Add பண்ணனும்னா I can just add, subtract, modes easier நீங்க change பண்ணிக்கலாம். You can see this. Okay, so logical, overlay. Okay, so அந்த மாதிரி நிறைய இருக்கு. Behind. Okay, so soft light. Okay, so color dodge. So அந்த மாதிரி different இது இருக்கு. Okay, so இப்போ நான் இது வந்து ஏதாவது fill பண்ணனும் அப்படினாலும் நீங்க அதையும் நீங்க fill பண்ணிக்கலாம். ஓகேவா, so ரொம்ப ஈஸியா நீங்க இத work பண்ணிக்கலாம். transparency அப்படின்றது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டூல். ஓகே, so இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ellipseல போடணும் அப்படினா ஈஸியா நீங்க ellipseல போட்டுக்கலாம். சரியா, so இப்போ ellipseல நான் reflections போட போறேன். reflection எப்படி வந்து work ஆகுது அப்படின்றத பாருங்க. just இத வந்து கொஞ்சம் சின்னது பண்ணிக்கிறேன். I'm going to make it blue. Okay, so இத வந்து duplicate எடுக்கிறேன், plus கொடுத்து duplicate எடுத்துட்டு இப்போ இத கண்ட்ரோல் பிடிச்சு கீழ கொண்டு வரேன். so பாத்தீங்கன்னா இப்படி இருக்கும். so I'm going to make it this much. இப்போ இத செலக்ட் பண்ணிட்டு இங்க வந்து நான் என்ன கொடுக்கிறேன், transparency. so இந்த இடத்துல இருந்து I'm just going to put it here. so you see that I have created a reflection. Okay, so ரொம்ப சிம்பிளா நீங்க reflection create பண்ணிக்கலாம். I can just make it more. I can just bring it here. Okay, so பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா நம்ம reflection create பண்ணிட்டோம். ஓகேவா, so இது வந்து 3D ball நம்ம பண்ணனும் அப்படினா just go to fill. Okay, so fill ஓட property object property ல போய்ட்டு just select this. Okay, so object property ல போனோம் அப்படினா just go to object property. Okay, so object property ல fill ல போய்ட்டு I can just have a fountain fill ல இத select பண்ணிக்கிறேன் and also interactive fill ல I can just bring it here. So you can see this now. Okay, so it has given you a perfect, okay, 3D ball with reflection, good reflection. சரியா, so ரொம்ப ஈஸியாவும் and also ஃபாஸ்டாவும் நீங்க பண்ண முடியும். சரியா, so இதுலயே வந்து பாத்தீங்கன்னா இது reflection நம்ம பண்ணோம். so நம்மளுடைய poster page போறோம். so இத வந்து reflection பண்ண போறோம். சரியா, so இப்போ இதுல பாத்தீங்கன்னா எல்லாமே தனித்தனியா இருக்கு. so இப்போ இத shift பிடிச்சு ஒண்ணா செலக்ட் பண்றேன். சரியா, எல்லாமே செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் இத வந்து group பண்ண போறேன். so நம்ம first objectல போய் நம்ம group பண்ணிக்கலாம். so object control G கொடுத்தீங்கனால group ஆயிடும். so அதுக்கு முன்னாடி இத வந்து just keep it aside. so backgroundல இருக்கிறத நான் பின்னாடி இங்க வச்சுக்கிறேன். okay, so இப்போ இத select பண்ணிட்டு what I'm going to do, I'm going to use transparency. click பண்ணி I'm just going to put it like this. so it takes time. so பாத்தீங்கன்னா we have created the reflection. okay, so I can just have it little bit smaller. okay, so ரொம்ப ஈஸியா நம்ம transparency apply பண்ணிட்டோம். ஓகேவா, so I can just have this. okay, this looks good. okay, this is better. okay, so I can just have whatever the color I need underneath this. okay, so இது வந்து நான் black color கொடுக்கலாம், அப்படி இல்லனா fill color கொடுத்துக்கலாம். so I can just use a gradient fill. okay, so I can just go for a fill, fountain fill. okay, so அதுக்கு fountain fill கொடுத்தா அப்படினா it looks better. so I can just go to this, make it black in color. so I can go for interactive fill. okay, so I can just have this black color here and in the white color நான் இங்க வச்சுக்கிறேன். so I can make it a little bit bigger. so பாத்தீங்கன்னா you see something reflective I have created. okay, ரொம்ப சிம்பிளாவும் and also ஃபாஸ்டாவும் நம்ம reflections create பண்ணதுக்கு இந்த transparency அப்படின்றது யூஸ் ஆகுது. okay, so ஒரு இமேஜ்ல இருந்து எப்படி வந்து blend பண்ணி இன்னொரு இமேஜை பார்க்கலாம்
and also இமேஜ்க்கு இல்லாம ஆப்ஜெக்ட்க்கு வந்து நம்ம எப்படி வந்து டிரான்ஸ்பரன்சி அப்ளை பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். சரியா? நெக்ஸ்ட் ஒன் ஷேடோஸ் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாகவும் அண்ட் ஆல்சோ ஈஸியாகவும் நம்ம கிரியேட் பண்ணலாம். ஓகே, இவ்வளோ நாள் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணிட்டு ஓகே, ஸோ அதை வந்து ப்ளஸ் கொடுத்துட்டு ஓகே, ஸோ அதை வந்து ஒரு டூப்ளிகேட் எடுத்து ஓகே, ஸோ இதை பிளாக் கலர் கொடுத்துட்டு ஓகே, ஸோ பிளாக் கலர் லைட் ஆஷ் கலர் கொடுத்துட்டு ஜஸ்ட் கோ ஹியர், இதை வந்து நான் கண்ட்ரோல் பிடிச்சி பேஜ் டவுன் பண்ணி இப்படி தான் நம்ம பண்ணிட்டு இருந்தோம். ஓகேவா? ஸோ இப்போ இதை செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் கோ டு யோர் டூல்ஸ். ஓகே, ஸோ டூல்ஸ், இன்டராக்டிவ் டூல்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராப் ஷேடோ. ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு ஓகே, ஸோ இங்கே வந்தீங்கன்னா யூ சி ஆப்ஜெக்ட்ல இருந்து ட்ராப் ஷேடோ காமிக்கும். ஸோ கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணீங்கன்னா யூ சி வாட் ஹேப்பன். ஸோ யூ ஹேவ் கிரியேட்டட் அ ஷேடோ வெரி ஈஸி அண்ட் ஆல்சோ வெரி perfectly. ஓகே, ஸோ உங்களுக்கு எந்த டைரக்ஷன்ல வேணுமோ ஸோ அந்த டைரக்ஷன்ல நீங்க ஈஸியா கிரியேட் பண்ணிக்கலாம். சரியா? இந்த ஸ்லைடர் வச்சு யூ கேன் ஜஸ்ட் மேக் இட் டார்க்கர் ஓகே, அண்ட் ஆல்சோ I'll make it lighter. ஓகே, ஸோ டிஸ்டன்ஸ் வந்து இந்த இடத்துல நீங்க கொடுத்துக்கலாம். ஓகே, சிம்பிளா செலக்ட் பண்ணிட்டு யூ கேன் ஜஸ்ட் have this one. சரியா? ஸோ அதோட கலர்ஸ் உங்களுக்கு எப்படி வேணுமோ ஸோ அதை வந்து நீங்க இங்க சூஸ் பண்ணிக்கலாம். என்ன கலர்ல உங்களுக்கு ஷேடோஸ் வேணுமோ ஸோ அதை இங்க சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபெதர் வந்து நீங்க இந்த இடத்துல ஸ்லைடர் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ டிரான்ஸ்பரன்சி எவ்வளோ வேணும் அப்படின்றது. ஓகே, ஸோ செக் இட் அவுட். ஓகே, you can just have this one. ஓகே, உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபெதர் எவ்வளோ வேணும் அப்படின்றது இந்த இடத்துல நீங்க கொடுத்துக்கலாம். ஸோ எவ்வளோ ஃபெதர் கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கு சாஃப்டர் ஷேடோ உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் ஆல்சோ ஆங்கிள் வந்து நீங்க இங்க சேஞ்ச் பண்ணாம இங்க கூட நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் இங்க வந்து பாத்தீங்கன்னா ப்ரீசெட்ஸ் ஃபிளாட் டாப் ஓகே, ஸோ ஃபிளாட் ரைட் பாட்டம் ஓகே, அண்ட் ஆல்சோ ஃபிளாட் லெஃப்ட் பாட்டம், ஸோ டாப்பு, ஸோ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இங்க டிஃபால்ட்டாக இருக்கும். இங்க ஸ்மால் க்ளோ அப்படின்னு இருக்கு. ஸோ யூ கேன் மேக் திஸ் ஆஸ் அ க்ளோ ஆல்சோ. ஸோ யூ கேன் ஜஸ்ட் ஹேவ் இட் ஆன் டாப் ஆஃப் திஸ். ஓகே, ஸோ இதோட ஃபெதர் வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இதோட ஹார்ட்னஸ் வந்து இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் ஐ வில் மேக் இட் லிட்டில் பிட் இந்த மாதிரி கலர் கொடுத்துட்டேன் அப்படின்னா இப்போ நான் பின்னாடி போய் ஓகே, ஸோ பேக்ல போய் ஒரு ரெக்டாங்கிள் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். ஐ எம் கோயிங் டு மேக் இட் டார்க். ஓகே, ஸோ இதை வந்து நான் பேக் ஆஃப் த பேஜ் கொண்டு போறேன். எப்படி கொண்டு போனோம்? ஷிஃப்ட் பேஜ் டவுன் கொடுத்தீங்கன்னா யூ சி தட் ஐ ஹவ் கிரியேட்டட் க்ளோ ஃபார் த ஷேடோ. ஓகே, ஸோ ஷேடோ யூஸ் பண்ணி நான் வந்து ஒரு க்ளோ வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். ரொம்ப சிம்பிள். ஓகே, ரொம்ப ஈஸியாகவும் நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். இஃப் ஐ புட் இட் எல்லோ இட் லுக்ஸ் பெட்டர். ஓகே, ஸோ எவ்வளோ நீங்கள் ஃபெதர் கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ க்ளோ வந்து உங்களுக்கு இருக்கும். அண்ட் ஆல்சோ ஷார்ப்பர். ஓகே, உங்களுக்கு எவ்வளோ டார்க்காக வேணுமோ ஸோ இங்கே போயிட்டு கிளிக் ட்ராக் டார்க்கர் and you can just make it glower. Okay, so ஈஸியாக நீங்கள் ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கோ இல்லாட்டி எந்த ஒரு ஆப்ஷனுக்கோ நீங்கள் ஷேடோ கிரியேட் பண்ணலாம். ஓகே, இப்போ டெக்ஸ்ட்டுக்கு பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் கோ ஃபார் திஸ். ஓகே, ஐ கோ ஃபார் info media info media செலக்ட் பண்ணி I'm going to make it bigger in size. Okay, so அதுக்கப்புறம் I'm going to go for this. Okay, so going to make it black. Okay, so இந்த இடத்துல வந்து I'm going to apply a outline for it. Okay, so இது வந்து fill வந்து பாத்தீங்கன்னா none fill. Okay, so இப்போ இதை செலக்ட் பண்ணி I'm going to give shadow for this. Okay, click பண்ணி shadow create பண்றேன். So பாருங்க what happened to this. Wait for a minute. Okay, so just see what happens to this. So பாத்தீங்கன்னா உங்களுக்கு shadow வந்து little bit வந்திருக்கு. So என்ன பண்ண போறேன் அப்படின்னா just I'm going to go to the property, text property குள்ள போயிட்டு I'm just going to increase this. So you see the shadows here, shadows getting appearing. Just check it out. Okay, so பாத்தீங்கன்னா இந்த இடத்துல transparency இருக்கிறதுனால you see the shadows here. Okay, so அதே transparent ஆகும் and also only the உங்களுக்கு outline மட்டும் உங்களுக்கு காமிக்குது. Just go here, whatever the bigger you go the amount you get the shadow. So I can make it sharper, I can just make it smoother. Okay, so ரொம்ப ஈஸியா நீங்க ஒரு டெக்ஸ்ட்டுக்கு filled வேணும் அப்படின்னா just go and fill. So you see the perfect output here. Okay, so filled வேணாம் அப்படின்னா just click the none color. So you can just have your shadows here. You can see this embossment here. So பாத்தீங்கன்னா you see a soft shadow and also a good lighting. Okay, so பாத்தீங்கன்னா you can see this. Okay, so I can just have it 2. This will be better. So பாத்தீங்கன்னா you see the output. Okay, so ரொம்ப சிம்பிளா நீங்க ஒரு ஷேடோ கிரியேட் பண்ணிருக்கீங்க. இப்போ நான் போஸ்டர்ல போயிட்டு I'm just going to create a shadow for this. Select பண்ணிட்டு just go for shadow, click and drag. Okay, so click drag பண்ணிட்டீங்க அப்படின்னா you see a shadows coming out there. Okay, so let me click on it
just go zoom to this. Z press பண்ணிட்டு I'm just going to go zoom to this. Okay, so zoom பண்ணிட்டு I'm just going to select this property, go to this, click and drag my thing here. Okay, let me have it apart. Okay, so இப்போ இதுல போய்ட்டு click பண்ணி drag பண்றேன். Let me have info text here. Let me go to this property, right click, make it group object. Okay, so then go for this. Let me go for a shadow. That is good. Okay, so இங்க பாத்தீங்கன்னா bevelல எனக்கு வந்து shadow எடுத்துட்டு இருந்தது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா you see the softer shadows here. Okay, so you can see this a softer and also it's a 3D shadow. இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு embossment ஆன மாதிரியே தெரியுதா? ரொம்ப simple to work on. Okay, and also easy to create the shadows. Okay, so இதோட output பாருங்க. Just click outside. So I have created this part. Okay, so ரொம்ப ஈஸியா நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம் and also ரொம்ப ஃபாஸ்டாவும் நீங்க இத work பண்ணிக்கலாம். சரியா? So இது வந்து பாத்தீங்கன்னா work பண்ணி பாருங்க. shadows and also உங்களுக்கு transparency வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துலயுமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் and also easy to create. So இதுக்கு வந்து நான் shadow apply பண்ண போறேன். So select பண்ணிட்டு shadow click பண்ணி shadow click and drag. So இதுல வந்து பாத்தீங்கன்னா white color இருக்கு. So அதனால it's not applying. So I just go for black color here. So you got a shadow here. Okay, so I can just have it okay here. So இதுக்கு வந்து color வந்து நீங்க you can just change it and go for some other color so it looks better. So I can just go to pick tool, bring it here. So பாத்தீங்கன்னா you can see the softer shadow here and also you have 50% off. Okay வா? So ரொம்ப சிம்பிளா நீங்க shadows எல்லாம் create பண்ணிக்கலாம் and also இங்க வந்து text மட்டும் add பண்ணிக்கிறேன். Okay, so text add பண்ணிட்டா we complete with this part. Okay வா? So shadow and transparency. சரியா? So text நான் copy பண்ணி paste பண்ணிக்கிறேன். Let me go to help and சிம்பிளா இங்க இருக்கிற இதுல நான் select பண்ணிக்கிறேன். So go and select this, right click and copy and just go to this and இங்க வந்து area text create பண்றேன், paragraph text, control V. So அப்படியே paste பண்றேன். So control A. I'm just going to make it white in color. So uniform fill, I want that to be in white. Just check it out. Okay, so பாத்தீங்கன்னா I have created a simple text. Okay, from this part. Okay, so என்னுடைய helpல போயிட்டு I have taken it. Okay, so ரொம்ப சிம்பிளா நீங்க ஒரு போஸ்டரை நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? So இன்னும் transparency வேணும்னா select this, go for transparency. So go to your lens. Okay, lens click பண்ணிக்கோங்க. Then go to your transparency. You can increase your transparency there. Okay, so நீங்க எவ்வளவுக்கு increase பண்றீங்களோ so அவ்வளவுக்கு உங்களுக்கு transparency வந்து பாத்தீங்கன்னா accurate-ஆ இருக்கும். சரியா? இந்த சாப்டர்ல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா transparency எப்படி அப்ளை பண்றது அப்படின்னு பார்த்தோம். ஓகேவா? சோ ரெண்டு இமேஜ்க்கு மத்தியில நம்ம எப்படி வந்து blend பண்ணி நம்ம transparency அப்ளை பண்ணலாம் அப்படின்றத பார்த்தோம். அதுக்கு அப்புறம் நம்ம shadows பார்த்தோம். ஓகே, சோ எப்படி வந்து நம்ம shadows எல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஓகேவா? இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாவும் ரொம்ப ஃபாஸ்டாவும் நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். Thanks for watching. Thank you.